ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஜவுளி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பழனிவேல். மாவட்டம் பர்கூர் இருக்கக்கூடிய ஜவுளி வியாபாரிகள் இன்று ஒரு நாள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பர்கூர் என்பது குட்டி சூரத் என்று அழைக்கக்கூடிய ஒரு நகரமாக திகழ்படுகிறது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டை வலியுறுத்திய இன்று இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு. நாம் பார்க்கலாம், தற்பொழுது நாம் இருக்கிறதான் பர்கூர் நகரம். இந்த பர்கூர் நகரம் இருக்கக்கூடிய அனைத்து ஜவுளி கடைகளுமே தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கடையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வலியுறுத்தி மாணவர்களுக்கு ஆதரவாக கடைகளை அடைக்கப்பட்டு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்பு ஒரு மௌன ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் அருகே ஊர்வலத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருப்பது ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்க தடையை நீக்கப்பட வேண்டும், பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்கப்பட வேண்டும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரைய ஜவுளி வியாபாரிகள் அதிக நிறைந்திருக்க பகுதியினால இந்த பகுதியில் பொங்கல் பண்டிகையின் போது தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இந்த பகுதியில் பொறுத்தவரை எருது விடும் திருவிழா என போராட்டங்கள் நடத்தப்படுவது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வைத்திருப்பது இந்த பர்கூர் இருக்கக்கூடிய வியாபாரிகளானவர் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். அதனால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக பர்கூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பழனிவேல்.